ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சிலுவை கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன் இது எல்லாமே போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க சைட்டில் மார்க்கிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா அந்த சிலுவை கிளைண்ட் இருக்கார் பாருங்க. இந்த சிலுவை கிளைண்ட் பார்த்திங்கன்னா நாம் எந்த மாதிரியான எலிவேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் எலிவேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் வித் டீட்டெயில் டயக்ராமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவை கிளைண்ட் பார்த்தீங்கன்னா தர்மபுரி தாங்க, நல்லம்பள்ளி நியர்பைங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படி காண்டாக்ட் பண்ணாருன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூப் சேனல் ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணாருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சார் உங்களோட ஒர்க் எங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களோட சைட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் பில்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைட் விசிட், கன்சல்டேஷன் இது எல்லாமே நாங்கள் அவர் பண்ணிட்டு தாங்க இருக்கிறோங்க. இப்போ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நான் பலமுறை சொல்கிற ஒரே விஷயம் தாங்க. நீங்கள் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியான எலிவேஷன் வாங்கினீங்கன்னா இதை வச்சு நீங்கள் உங்கள் சைட்டில் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இந்த எலிவேஷன் இருக்கு பாருங்கள். இந்த எலிவேஷனோட டீட்டெயில் டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கெங்கெல்லாம் ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு, எங்கெங்கெல்லாம் டிசைன் இந்த இது எல்லாமே இருக்குதுன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டிசைனோட டைமென்ஷன் வேணும். முக்கியமாக அந்த டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் டயக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயில் டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நான் ஏன் இந்த டீட்டெயில் டயக்ராம் வாங்க சொல்கிறேன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ டைமென்ஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே எவ்வளோ நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் சைட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற எலிவேஷனை அப்படியே சைட்டில் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் எதுவுமே நீங்கள் வாங்காமல் ஒன்லி ஃபார் எலிவேஷன் மட்டும் நீங்கள் வாங்கி உங்கள் சைட்டில் அப்படியே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த பார்டரோட டிசைனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டைமென்ஷன் என்ன சைஸ்னே தெரியாமல் அந்த மேசன் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீல்ஸ்லாம் வரும் பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன் வித் ரியாலிட்டி அப்படின்னு அந்த மாதிரி தாங்க அந்த எலிவேஷன் இருக்குங்க. அதனால தான் மறுபடியும் பலமுறை சொல்கிறது டீட்டெயில் டயக்ராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் டயக்ராம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது காம்பவுண்ட் வாலுங்க. இந்த காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே 6 அடி 6 இன்ச்சு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் நம்ம இந்த அளவுக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னா கரெக்டாக இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப சார் இந்த லென்த் பார்த்தீங்கன்னா மேஷனுக்கு எவ்வளோனே தெரியலன்னா அவருக்கு என்ன பண்ணுவார்னா அவர் ஒர்க் பண்ணுவார். அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்ச மெத்தடில் அவர் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க. இப்போ இது போன்ற நம்ம பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டீட்டெயில் டயக்ராம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சிடும். ஓகே நம்ம இது பார்த்தீங்கன்னா 6 feet 6 inches தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே தெளிவாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்டர் டிசைன் போட்டு இது ஒரு 9 inchesங்க. இது பார்த்தீங்கன்னா 2 inch ஆஃப்செட் பிளாஸ்டரிங். 2 inch ஆஃப்செட் பிளாஸ்டரிங்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால். இது நார்மலுங்க. இந்த நார்மல் வால்லேருந்து ஒரு 2 inch ஆஃப்செட் பிளாஸ்டரிங் பண்ணால் மட்டும் தான் இந்த டிசைன் கொஞ்சம் பார்க்குறது பெட்டர் இருக்கும். அதனால தான் இங்கே கொடுத்துருப்பாரு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 inch ஆஃப்செட் பிளாஸ்டரிங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பில்டிங், அந்த பில்டிங் டெவலப் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 inch பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் பிளாஸ்டரிங். இது நார்மல் பிளாஸ்டரிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ஆப்ஷன் வருதுங்க. இந்த பால்கனி ஆப்ஷனுக்கு வர இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிருக்கும். இது இங்கே கொடுத்துருக்கோம் 2 அடி 6 inch ஆஃப்செட் பிட்வீன் 9 inch திக்னஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் வால் இருக்கும். அந்த நார்மல் வால்லேருந்து இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னா 2 அடி 6 inchங்க. 2 அடி பக்கம் வெளியே வரணுங்க. இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த பாக்ஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9 inch திக்னஸுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெர்கோலா டிசைன் மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸுங்க கொடுத்துருங்க பாருங்க. 4 inchங்க எஸ்எஸ்ங்க ரெக்டாங்குலருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 inchesங்க. இது எல்லாமே எஸ்எஸ் ஒர்க்குங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிகுலராக பெர்கோலா டிசைன் மாதிரி கொடுக்குறதுங்க. ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கும் இன்னொரு ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கும் ஒரு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 6 inches இருக்கணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே டாப்லிங்க. இப்போ டாப்பில் இந்த பால்கனிக்கு ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 inch ஆஃப்செட் விட்டு இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிங் பண்ணணுங்க பார்டருங்க. இது பார்த்தீங்கன்னா
நேச்சுரல் ஸ்டோன் ஒர்க்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 2 இன்ச்னா கொடுத்துருந்தோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு நேச்சுரல் ஸ்டோன் கிளைடிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுங்க, 2 அடிங்க, 2 அடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸுங்க. இதோட ஆஃப்செட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட்டுங்க. இப்போ நார்மல் வால் இருக்கும் பாருங்கள், அந்த நார்மல் வால்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்குங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 இன்ச் ஆஃப்செட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ரைட் சைடில் வரலாம் பாருங்கள். இப்போ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆஃப்செட் பார்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டர். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை அப்படியே சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால்லேருந்து 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங் இருக்கும். இந்த குரூ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால் மாரி இருக்குங்க. நெக்ஸ்ட் இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ஃபீட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெப் ஏறி மேலே போகும் பாருங்கள். இந்த ஸ்டெப் ஏறி வரதுக்கு இங்கே லைட் வென்டிலேஷன் கோசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒர்க் கொடுத்துருப்போம். இந்த கிளாஸ் ஒர்க்கோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. இது ஃபுல்லாகவேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் பிளாஸ்டரிங்காக இருக்கும். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் டிசைன் வருது பாருங்கள். இந்த பார்டர் டிசைன் நீங்கள் போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக இது ஃபுல்லாக போய்ட்டு கவர் ஆகிட்டு அந்த சைடு வந்து இந்த ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெவலப் ஆகி வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் ஆஃப்செட் பிட்வீன் நார்மல் வால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் வந்துருக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் ஆஃப்செட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு இதோட 4 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் வால். இந்த நார்மல் வால்லேருந்து இது 2 இன்ச் வந்துருக்கணும். இங்கே உங்களுக்கு கொடுத்துருவோம் பாருங்கள். இப்போ இது நார்மல் வால்லேருந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்துருக்கணும். இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 இன்ச். அப்போ ஆகும்போது இது ஒரு 2 இன்ச், இது ஒரு 2 இன்ச் ஆச்சுன்னா 4 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங் இது வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் ஏறி நம்ம மேலே போகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் கிளைடிங் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபீட் 6 இன்ச்சஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைடில் இங்கே ஒரு பால்கனி ஆப்ஷன் இருப்பாருங்க. இந்த பால்கனி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் டைப் மாரி நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா நார்மல் வால்லேருந்து ஒரு 1 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட் வெளியே வந்துருங்க. இதோட திக்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனதர் சைடு ஒரு டீட்டெயில் டயக்ராம் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பேக் சைடுங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுங்க. எப்பயுமே எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்னர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்ன உங்களுக்கு ஒரு டீட்டெயில் டயக்ராம் காமிச்சிரும் பாருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடுங்க, ரைட் சைடு கார்னருங்க. இப்போ இந்த ரைட் சைடு கார்னரோட டீட்டெயில் டயக்ராம் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரல் நோட்ஸுங்க. இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டீட்டெயில் கொடுத்துரும் பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டரிங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் ஸ்லாப் மாரி டெவலப் ஆகிருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன ஃப்ரண்ட் சைடு வியூலையும் காமிச்சிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வியூ. இந்த ரைட் சைடு வியூலையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் ஸ்லாபுங்க எக்ஸ்டென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வால் இங்கே இருக்குதுன்னா அதுலேருந்து இந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட், 1 இன்ச் இல்லைங்க 1 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆப்ஷன் தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் டயக்ராமில் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் சிவில் ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரூஃப் காங்கிரீட் போடுறப்ப இந்த ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1 ஃபீட்டும் ரைட் சைடில் ஒரு 1 ஃபீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரொஜெக்ஷன் ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணணுங்க. ஒரு வேளை இந்த மாதிரியான டீட்டெயில் டயக்ராம் எலிவேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மேனுவலாக தான் ஓகே இந்த இடத்துல இதை டெவலப் பண்ணிடலாம், இந்த இடத்துல இதை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டிஸ்கஷன் மட்டுமே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் சிலுவை கிளைண்ட் இருக்கார் பாருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன் எல்லா டயக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு எல்லாமே ஃபைல் பண்ணிட்டார். என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரப்போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மேலேங்க 2 இன்ச் ஆஃப்செட் பார்டருங்க. அந்த கைப்பிடிச்ச ஒரு பேரப்பட்ட வால் இருப்பாருங்க, அதோட இதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட் இல்லைனா 3 ஃபீட் 3 இன்ச்சஸ் இருக்குங்க. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் 4 ஃபீட் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன ரீசன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் 4 ஃபீட் வச்சா மட்டும் தான் இந்த எலிவேஷன் ப்ரொஜெக்ஷன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வித் ரியாலிட்டி உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருப்பாருங்க. அதே தாங்க நாங்கள் என்ன கொடுக்குறோமோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பால்கனி ஆப்ஷன் வருது பாருங்கள். இந்த பால்கனி ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த பாக்ஸ் டைப் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் பாருங்கள். இங்கே ஒரு பாக்ஸ் தெரியும் பாருங்கள். இது ஒரு சின்ன டிசைனுங்க. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் ஆஃப்செட் பிளாஸ்டரிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப் இருக்குது பாருங்கள், பால்கனி ஸ்லாப், இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 2 ஃபீட்டுங்க ஸ்லாப் எக்ஸ்டென்ஷனுங்க. இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 2 ஃபீட் ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன்னா இந்த பால்கனிக்கு மேலே வர இந்த லென்த்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூஃப் ஸ்லாப் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில் டயக்ராம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 2 feet 6 inches ஆஃப்செட் பிட்வீன் 9 inch திக்னஸ்ங்க. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 inches இருக்கணுங்க. இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா 2 feet 6 inches 2 அடி இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே உள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த பெர்கோலா டிசைன் மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்ன ஃப்ரண்ட் சைடில் சொல்லியிருப்பேன், சேம் அதே ஆப்ஷன் தாங்க. 4 inch திக்னஸுங்க, எஸ்எஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸுங்க. இது ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸும் ஒரு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 6 inches இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு டீட்டெயில் டயக்ராமுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எலிவேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில் டயக்ராம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எலிவேஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஸ்லாப், இங்கே ஒரு எஸ்எஸ் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெர்கோலா டிசைனுங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஏறி மேலே போகிறது கிளாஸ் ஒர்க்குங்க, ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இது ஃப்ரண்ட் சைடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சப்பில் போட்டு ரெண்டரிங் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த இமேஜுமே உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெட்சப் ஒர்க்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடுங்க. உங்களுக்கு இமேஜஸ் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருக்கேன், அப்படியே பாருங்கள். இந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வியூ ப்ளஸ் ரைட் சைடு வியூ இது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் இருக்கிற மாதிரி அதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாருங்க. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு 2 types வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் ஒரு 2-3 types நம்ம காட்டியிருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், அதே எலிவேஷன் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ரைட் சைடு வியூங்க. இப்போ உங்களுக்கு இது தெளிவாக தெரியும் பாருங்கள். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிவேஷன் வாங்குறப்ப இவ்வளோ டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3D வியூ அந்த கார்னர் வியூ மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வியூங்க, ரைட் சைடு வியூ. இப்போ ரைட் சைடு வியூவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு அந்த டீட்டெயில் டயக்ராம் எப்படி இருந்ததோ அதே ப்ரொஜெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டயக்ராம் இருந்துருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனி ஆப்ஷன், இங்கே ப்ரொஜெக்ஷன், இங்கே ஒரு எஸ்எஸ் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷனுங்க, இந்த ஆஃப்செட் பிளாஸ்டரிங்கு, நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் வால், இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரொஜெக்ஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் டயக்ராமும் தெளிவாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு வியூங்க. ஃப்ரண்ட் சைடு வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இங்கே ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்செட் 2 inch ஆஃப்செட் பிளாஸ்டரிங், இது வந்து பார்த்திங்கன்னா 4 inch ஆஃப்செட் பிளாஸ்டரிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரொஜெக்ஷன் ஸ்லாப், இது ஒரு எஸ்எஸ் ஒர்க்கில் ஒரு 4 inches சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches இருக்கணும் அதுவும் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கு, இங்கே ஒரு ஸ்டோன் கிளைடிங் ஒர்க்கு, நெக்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்ஷனு, இந்த பெர்கோலா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் டயக்ராமில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான நீங்கள் டீட்டெயில் டயக்ராம் வாங்கினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வித் ரியாலிட்டி இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டுங்க. இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், குறைஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.